எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை நாம எல்லாரும் ரொம்ப கோலாகலமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோம். அதாவது தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையும், தை மாதம் 2ஆம் நாள் மாட்டு பொங்கலையும், தை மாதம் 3ஆம் நாள் காணும் பொங்கலையும் மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம். இது நம் தமிழர்களின் முக்கியமான பண்டிகை. காலங்காலமாக நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடினாலும் இதன் வரலாறு தெரிஞ்சுதான் நம்ம கொண்டாடுறோமா? இல்லை, இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? பொங்கலுக்கும் முன்னாடியே ஒரு பண்டிகை இருக்குதான். அது என்னன்னா, கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவெம்பாவையிலும் கூட இந்த பண்டிகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் மார்கழி நீராடல் என்பது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் கடும் குளிர் நிலவும். ஆனாலும் காலையில எழுந்து குளித்துவிட்டு வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதிதாக பறித்த மலர்களை எடுத்துக்கொண்டு ஆலயங்களுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை கொடுக்கும் என்று சங்ககால இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் மார்கழி நீராடல் என்று சொல்றாங்களாம். இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடியாக திகழ்ந்ததாம். விவசாயத்துடன் சம்பந்தப்பட்ட விழாதான் பொங்கல் பண்டிகை. அதாவது நம்ம சாப்பிடுற நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அவற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உருவானதுதான் இந்த பொங்கல் திருவிழா. இந்திர விழா என்ற பெயரில் தான் இலக்கிய காலத்தில் கொண்டாடி இருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் 3 நாட்கள் கொண்டாடுறோம். ஆனா சோழர்கள் காலத்தில் 28 நாட்கள் தமிழர்கள் பண்டிகையாக கொண்டாடப்பட்டிருக்கு. மழை தரும் கடவுளான இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க. அகத்திய முனிவர் இந்திரனுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதனால் இந்திரன் பூம்புகார் வந்ததாகவும் புராண கதை சொல்கிறது. முதல் முறையாக இந்திர விழா நடத்தப்படும் போது மக்களுக்கு முரசு கொட்டி தெரிவிச்சாங்களாம். இப்போது நாம் பொங்கல் பண்டிகையை வீட்டை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து வாசலில் கோலமிட்டு எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்திர விழாவிலும் கொண்டாடினாங்களாம். மழைக்குரிய கடவுள் இந்திரனை பெருமைப்படுத்தினாதான் மாதம் மும்மாறி பொழியும் என்று மக்கள் நம்பியிருக்காங்க. பின்னாளில் சூரியன் தான் பருவநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று தெரிஞ்சுக்கிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினராம். தங்கள் வயல்களில் விளைந்த முதல் புது நெல்லை அறுவடை செய்து அதை சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது தொடங்கியது. இப்படியாக இந்திர விழாவாக தொடங்கி சூரிய விழாவாக மாறியதுதான் தை பொங்கல் பண்டிகை. இன்றும் கிராமப்புறங்களில் மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றனர். ஏனென்றால் இது பஞ்சபூத வழிபாடு. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவைதானே பஞ்சபூதங்கள். மண்பானை பூமியிலிருந்து பெறப்படும் களிமண்ணால் செய்யப்பட்டது. அந்த பானையில் நீர் விட்டு பனை ஓலை மூலம் நெருப்பு மூட்டி அரிசியை வேக வைக்கிறார்கள். இதை காற்று பொங்கி வர உதவுகிறது. வெட்ட வெளியில் ஆகாயத்தை பார்த்துதானே பொங்கல் வைக்கிறோம். இதன் மூலம் பஞ்சபூதங்களுக்கு மரியாதை செய்ததாக கருதப்பட்டு வழிபாடு செய்தனர். மஞ்சளில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு. இதன் காரணமாகத்தான் நாம புது பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கொத்து சுற்றி பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் சமயத்தில் முக்கியமாக கரும்பு வைக்கிறோம். ஏன் பார்க்கலாமா? கரும்பு அடி முதல் நுனி வரை ஒரே மாதிரியான சுவையில் இருப்பதில்லை. அடிக்கரும்பு இனிக்கும், நுனிக்கரும்பு உப்பு சுவையில் இருக்கும். கரும்பின் மேற்பரப்பில் எத்தனையோ வளைவுகள் மற்றும் முடிச்சுகள் கொண்டது. இருந்தாலும் அதன் உள்ளே இனிப்பு சுவை மிகுந்த சாறு இருக்கு. இது போலத்தான் வாழ்க்கையில் எத்தனையோ கடுமையான சோதனைகள் வந்தாலும் இறுதியில் சுவையான வாழ்க்கை உள்ளது என்பதை உணர்த்துகிறது என்று சொல்றாங்க. பொங்கல் பண்டிகை 3 நாட்கள் கொண்டாடப்படும் அழகான ஒரு பண்டிகை. பண்டிகையின் போது வீடும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு வீடுகளை சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றி வீடுகளுக்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துவாங்க. பொங்கலுக்கு முந்தைய நாள் வீடுகளை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்திய குப்பைகளை, அதாவது முந்தைய வருடம் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திய மூங்கில் கூடைகள், தட்டுகள், உடைந்த கலப்பைகள், முரங்கள், துடைப்பங்கள் போன்றவற்றை நெருப்பில் இட்டு எரித்து விடுவாங்க. பொங்கல் அன்று வீட்டில் எல்லா விதமான காய்கறிகளும் கொண்டு பதார்த்தம் செய்வாங்க. அறுவடை செய்த புதிய தானியமான நெல்லை குத்தி அரிசியாக்கி அதை கொண்டு பொங்கல் செய்வாங்க. வெண்பொங்கல், வெல்லம் சேர்த்த இனிப்பு பொங்கல் போன்றவை பொங்கல் அன்று விசேஷமாக செய்யும் ஒன்று. பொங்கல் அன்று சூரியனுக்கு தயாரித்த உணவுகளை படைத்து
குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிடுவது வழக்கமாக இருந்தது. இந்த காலங்களில் கரும்பு, மஞ்சள், பூசணி போன்றவை அதிகமாக விளையுமாம். இதனால் இவற்றை உணவிலும் அலங்காரம் செய்வதிலும் பயன்படுத்துவாங்க. மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து கோலம் போடும் பொழுது கோலத்தின் நடுவே பசுஞ்சாணத்தை உருண்டையாக பிடித்து வைத்து அதன் மேல் பூசணி பூவை வைப்பாங்க. இப்படி ஒரு கோலத்தின் மேல் 5 முதல் 10 உருண்டைகள் வரை கூட வைப்பது வழக்கம். சாயந்தரம் ஆனதும் அந்த சாணி உருண்டையை எடுத்து சுவற்றில் வட்டமாக தட்டி வைத்து விடுவாங்க. இப்படி 1 மாதம் சேர்ந்த அந்த சாண வரட்டியை எடுத்து அதை அடுக்கி அதன் மேல் புது பானையை வைத்து மஞ்சள் செடியை கொண்டு அதை அலங்கரித்து அதில் புது அரிசி போட்டு பொங்கல் சமைப்பாங்க. இந்த பொங்கல் சாதத்துடன் எல்லா காய்கறிகளும் சேர்ந்த அந்த குழம்பை சேர்த்து சாப்பிடும் பொழுது அலாதியான சுவையில் இருக்குமாம். பொங்கலுக்கு அடுத்த நாளான மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை சுத்தம் செய்து குளிப்பாட்டி அவற்றிற்கு கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி வண்ண காகிதங்களால் அலங்காரம் செய்து கால்களுக்கு சலங்கைகளை கட்டி மாடுகளை கோவில்களுக்கு சாயந்தரம் ஓட்டிட்டு போவாங்க. காலை நேரத்தில் மாட்டு கொட்டகையை சுத்தப்படுத்தி அங்கேயே பொங்கலிட்டு இறைவனுக்கு படைத்து அந்த பொங்கலை மாடுகளுக்கு ஊட்டி விடுவாங்க. வயல்களில் வேலை செய்யும் காளை மாடுகளுக்கும் பால் கொடுக்கும் பசு மாடுகளுக்கும் நிலத்திற்கு தேவையான சத்துக்களை அளிக்கும் சாணத்தை அளிப்பதற்காகவும் மாடுகளுக்கு நன்றி கூறும் வகையிலும் இந்த மாட்டுப் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பொங்கல் மாட்டுப் பொங்கல் முடிந்த பின் 3வது நாளான காணும் பொங்கல் அன்று அறுவடை முடிந்து உணவுப் பொருட்களும் வீடு வந்து சேர்ந்து விட்டதால் குதூகலமாக உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் சமைத்த பலகாரங்களையும் எடுத்துக்கொண்டு பெரியவர்களையும் உறவினர்களையும் சென்று பார்த்து மகிழ்ந்து வருவது ஒரு விழாவாகவே அந்த நாட்களில் கொண்டாடப்பட்டது. இப்படி தங்களின் தொழில் மற்றும் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த பொங்கல் பண்டிகையை வருடந்தோறும் கொண்டாடி மகிழ்வது தமிழர் பண்பாடு. இன்று நாம் நகரத்தில் வசிக்கிறோம். நம் குழந்தைகளுக்கு இந்த பண்பாட்டை எடுத்து கூறுவதும் பண்டிகைகளின் காரணங்களை எடுத்து கூறுவதும் நம் கடமை என்றே சொல்லலாம். இன்று நகரத்தில் இருப்பவரின் பொங்கல் திருவிழா கொண்டாடும் முறைகள் மாறி இருந்தாலும் நம் முன்னோர் கடைபிடித்த இந்த பண்டிகைக்கான முறைகளை நாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லதுதானே. தைப்பொங்கல் திருநாள் நாளை ஜனவரி 15, 2026 வியாழக்கிழமை அன்று வருகிறது. சூரிய பொங்கல் வைக்க காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உகந்தது. முடியாதவர்கள் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை அல்லது 10:35 மணி முதல் 11:30 மணிக்குள் பொங்கல் வைக்கலாம். சூரிய பகவானுக்கு மஞ்சள், இஞ்சி, கரும்பு, வாழை, காய்கறிகள் படைத்து நன்றி சொல்லுங்கள். மாட்டுப் பொங்கல் அன்று முன்னோர்களுக்கு படையலிடுவது வழக்கம். ஜனவரி 16, 2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி 10 நிமிடம் முதல் 10 மணி 20 நிமிடம் வரை அல்லது 12 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை படையல் போடலாம். சிலருக்கு மாலை 6 மணிக்கு மேல் படையல் போடும் வழக்கம் இருந்தால் நேரம் குறித்து கணக்கிட்டு கொள்ள வேண்டாம். சர்க்கரை பொங்கல், சுண்டல், வடை மற்றும் நம் முன்னோர்கள் விரும்பிய உணவுகளை படைத்து வழிபடலாம். காணும் பொங்கல் அன்று நம் குருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் பரிசு கொடுத்து ஆசி பெற வேண்டும். இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடனும் இறை அருளுடன் கொண்டாடுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.